பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையாய் கொடுக்கப்பட்ட ஜீசஸ் கிரைஸ்ட் ரெடிமிஸ் ஃப்ரம் ஆல் சின் மினிஸ்ட்ரியை நாங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த யூடியூப் சேனல் ஊழியத்தின் மூலமாய் சகல ஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் முன்குறித்து வைத்த அனாதி தீர்மானத்தின் நிமித்தமாய் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தொடக்க முதல் முடிவு வரை இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த சத்திய வார்த்தைகள் திரளான பிள்ளைகளுக்கு தடையில்லாதபடிக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவ சமூகத்தில் அநேக நாட்கள் காத்திருந்து ஜெபித்தோம். இந்த நாட்களிலே கர்த்தர் அதில் வழிவாசல்களை திறந்து கொடுத்தார். காரணம், வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் என்று சொல்லி அநேகர் என்ன பண்றாங்க, ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வேத வாக்கியங்களை என்ன பண்றாங்க, தியானித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தின் முடிவுக்கு முன்பாக என் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன பண்ணுமா, பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணணும், பிரசங்கிக்கப்படணும். சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அறிவிக்கப்படணும். அப்ப சகல ஜாதி ஜனங்களுக்கும் இந்த சத்திய வார்த்தைகள் கடந்து போன பிறகுதான் இந்த உலகம் முடிவுக்கு வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களுக்கு இதை வெளிப்படுத்தினார். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பாருங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிங்க. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போதுதான் உலகத்தின் முடிவு வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உலகம் எங்கும் சிருஷ்டிக்கப்பட்ட சகல ஜாதி ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து, அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து என்ன பண்ணணுமா, பிரசங்கிக்கப்படணும். ஏன், வேத வாக்கியங்கள் நமக்கு எப்படி இருக்கு, சத்தியம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த சத்திய திருவசனத்தை அறிந்தால் மாத்திரம்தான் நம்மை தேவ திருவசனம் பரிசுத்தமாக்கும். நாம் பரிசுத்தத்தை அடைந்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கடந்து போக முடியும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நாம் தேவனை அறிகிற அறிவு முதலாவது நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து யார், அந்த ஒன்றான மெய்தேவன் யார் என்பதை அறிந்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய ஜீவனுக்கு நேராக கடந்து போக முடியும். அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் கடந்து போக வேண்டுமானால், உலகம் இந்த உலகம் முடிவுக்கு வர வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படணும். அதனால்தான் வெளிப்படுத்தினல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொரு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்கள் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பாருங்க, இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். இருந்தவர் யார், அவர்தான் பிதாவாகிய தேவன். இருக்கிறவர் யார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். வருகிறவர் யார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் கடைசி நாட்களிலே, பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆரவாரத்தோட இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் யார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வரப்போகிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும்.
அந்த வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இந்த உலகம் ஆயத்தம் உள்ளதாய் காணப்படுகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. அவரை குறித்து சாட்சி கொடுப்பவை இந்த தேவனுடைய திருவசனம். அல்லேலூயா. தேவ வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து யார், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர் யார் என்பதை குறித்து நாம் அறிய முடியும். அதனால்தான் வேதத்தை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 நாம் வாசிப்போமானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். இந்த தேவன் யார்? அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் நாம் 3 நாம் வாசிப்போமானால், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவன் யார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இம்மூவரும் ஒருவரே. அந்த ஒன்றான மெய்தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பிதாவாகிய தேவன் மாமிசத்தில் அவர் வெளிப்பட்டார். அது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிப்போமானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை பாருங்க 14 வாசிப்போமானால், யோவான் 1ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அதனால்தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனா யோவான் 17 வாசிப்போமானால் அங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார், பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்க சத்தியத்துல நடக்கணும். ஒவ்வொரு நாளும் வாரந்தோறும் நம் சபைகளுக்கு கடந்து போய் வருகிறோம், அது பெரிதல்ல. வாரந்தோறும் நம் வார்த்தைகளை கேட்டு கடந்து வருகிறோம், அது பெரிதல்ல. இந்த சத்திய திருவசனத்தை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து, நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு வழி என்பதை நாம் அறிந்து அந்த வழியை நாம் பின்பற்றுவோமானால் நாம் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திலே கடந்து போவோம். இந்த தேவ திருவசனம், இந்த சத்தியம்தான் உங்களை பரிசுத்தமாக்கும். இந்த சத்திய வசனத்தை நீங்கள் அனுதினமும் கைகொண்டு அவர் கரத்தை பிடித்து நீங்கள் நடந்து கடந்து போவீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். காரணம் என்ன? உலக பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சகல சிருஷ்டிப்புகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற அந்த காரியங்களை இந்த நாட்களிலே என் தேவனாய் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் ரெடிமிஸ் ஃப்ரம் ஆல் சின் மினிஸ்ட்ரியை நாங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சத்திய திருவசனத்தை உள்ளதை உள்ளதென்றோம், இல்லதை இல்லதென்றோம் தேவனாய் கர்த்தாவே இயேசுப்பா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவே உண்மையாய் போதிப்போம் என்று சொல்லி இந்த சத்திய திருவசனங்களை திரளான ஜாதி ஜனங்களுக்கு அறிவிப்போம் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்க தேவன் கிருபை பாராட்டினார். இதை காண்கிற பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே நடக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து வசனத்தை கைகொண்டு நடக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்கலாகாது. அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு முன்பாக இந்த பூமியில ஒரு பரிசுத்தம் வேண்டும். இந்த பரிசுத்தம் எங்கு கிடைக்கும்?
தேவனுடைய சத்தியம் உள்ள திருவசனம். இந்த வசனம் தான் சத்தியம். இந்த வசனத்தை நீ கைகொண்டு நடக்கும் போது இந்த வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும். நீங்கள் அனுதினமும் இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுவோம், அனுதினமும் கேளுங்க. இந்த வார்த்தைகளை என்ன பண்ணுங்க, யூடியூப் சேனலை பாருங்க. பார்த்து இந்த வசனத்தை காத்து கரம் பிடித்து வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய உங்களுடைய கரங்களை கொடுங்க. தேவனாய் கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நாம் தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? சோத்தரிக்கிற நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்தரே, இந்த நாள் கர்த்தாவே தேவ சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சத்தியத்திலே நடக்க, வார்த்தையிலே நடக்க என் தகப்பன் கிருபையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியமே ஆண்டவரே வசனமே இவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொன்னீரே. என் தகப்பனே, இந்த சத்திய வார்த்தைக்குள் பிள்ளைகளை நிலைத்திருக்க செய்யும். வார்த்தையில கர்த்தாவே பலன் கொண்டு சத்தியத்திற்கு சாட்சியா ஜீவிக்க தேவ கிருபையை தாரும். ஆண்டவரே, பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்கு விரோதமாகவும் ஆண்டவரே சத்தியம் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு கடந்து போகக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, அவன் தலைகளை இயேசுவின் நாமத்தில் நசுக்குகிறோம். அப்பா, சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊழியங்களுக்கு விரோதமாகும் அடியனுக்கு விரோதமாகும் சத்தியத்தை வெளிப்படுத்த என் தேவனாய் கர்த்தர் அனுதினம் எங்களோடு பேசும். அப்பா, எங்களோடு இடைபடும். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே தாகத்தையும் உம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் என் தகப்பன் வெளிப்படுத்தும். கடைசி நாட்களிலே என் தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதி ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட தேவ ஆவியானவர் இந்த ஊழியங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.